கிழிஞ்சு போச்சதுக்கோ பார்க்குறோம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல. இனிமேல் நம்ம தப்பையை செய்யணும். நம்ம எதை முன்னாடி வைக்கிறோம்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எதை முன்னாடி வச்சுருக்கோம்? தேவனை முன்னாடி வச்சுருக்கோமா? தேவனோட வார்த்தையை முன்னாடி வச்சுருக்கோமா? மீடியாவை முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறோம். மீடியாவை முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் மொபைலில் உட்காந்துருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் டிவியில் உட்காந்துருக்கிறோம். எல்லாம் மீடியா தான் முன்னாடி வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தலைமாட்டு மீடியா வச்சு பட்டு கிடக்கிறோம். எந்திரிச்சா மீடியா தான் பார்க்குறோம், தூங்கும்போது மீடியா தான் பார்க்குறோம். இந்த சிலவர் டாய்லெட்டுக்குள்ள மீடியாலே உட்காந்துருக்காங்க, அதையும் பார்க்குறோம். ட்ராவலில் அதான் இருக்கணும். அப்போது நீ எதை முன்னாடி வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு இங்கே பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தையும் பங்கையும் கொடுத்துருக்காருன்னா அதை அதை என்ன சொன்னீங்க, பாதுகாக்க வரணும். மீடியாவை முன்னாடி வச்சு அதை காத்து கொண்டு என்ன கொண்டு நீங்கள் அதை செய்வது இழந்துடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சுதந்திரத்தை இழந்தவர்கள் பெயர்கள் பட்டியலை வாசிக்கிறேன். சுதந்திரம் பெற்றவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனாலும் ஜனங்கள் கர்த்தர் வார்த்தையை முன்பாக வைக்கிறதுனாலே அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர் முன்னால் வைக்கிறதுனால சுதந்திரத்தை என்ன செஞ்ச பங்கி அவங்க இழந்து போனால் சொல்ல பார்க்கணும். அந்த இளைய குமாரன் எதை முன்னால் வச்சா? அது பிதாவை, அதாவது அந்த தந்தையை பிதாவை ஒப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவே.